கோர்ட்ல வீராவை கூண்டுல நிக்க வைக்கிறாங்க. ஆனந்திய ஜட்ஜு முன்னாடி நிப்பாட்டிட்டு ஆனந்தியோட வக்கீல் சொல்றாங்க, என் கட்சிக்காரர் அவருடைய கணவரால் கொடுமைகளை அனுபவித்து வருவதால் விவாகரத்து கேட்டு முறையிட்டுள்ளார் யுவர் ஆனர். ஜட்ஜு கேக்குறாங்க, இவங்க குற்றச்சாட்டு உங்க மேல சுமத்திருக்காங்க, இது உண்மையான்னு வீராவை பார்த்து கேக்குறாங்க. வீரா அழுகிற மாதிரியே ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க, இவங்களுக்கு விவாகரத்து வேணும், அதனால என் மேல தேவையில்லாம பழி போடுறாங்க யுவர் ஆனர். இவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் யுவர் ஆனர், கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க யுவர் ஆனர்னு சொல்லிட்டு வீரா மண்டிடுறாரு. ஆனந்தி, உன் காலை தொட்டு வேணாலும் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அழுகிறாரு. ஜட்ஜு அவங்க கண்ணாடியை கழட்டிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க வீராவை பார்த்து. ஜட்ஜு கேக்குறாங்க ஆனந்திய பார்த்து, என்னம்மா அடிக்கிறான் காயப்படுத்துறான்னு என்னென்னமோ சொன்ன, அக்காண்டி இப்படி அழுகுறான்? ஆனந்தி சொல்றாங்க ஜட்ஜு முன்னாடி, இந்த வீரா எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறான் யுவர் ஆனர், தயவு செய்து இதை யாரும் நம்ப வேணான்னு கேட்டுக்கிறேன். ஆனந்தி சொன்னத ஜட்ஜு கேட்டுட்டு எழுதுறாங்க. 2 பேர் முன்னாடியும் சொல்றாங்க, வீரபத்ரன் ஆனந்தி வீட்டுக்கு சென்று 1 வாரம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. வீரா ஜட்ஜு முன்னாடி அழுதுகிட்டே இருக்காரு. ஜட்ஜு போனதுக்கு அப்புறம் ஆனந்திய பார்த்து சிரிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.